Hello friends, welcome to Adula Magic channel and நான் உங்கள் வாட்சி. நான் உங்கள் சரஸ். நான் உங்கள் பிரியா. நாங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 3 பேருமே ஃபுட் லவர்ஸ். நிறைய ஆத்தென்டிக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் வீட்டில் பண்ணி பாட்லக் மாதிரி கெட் டுகெதர் மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் யார் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தாலுமே இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதையும் டிஸ்கஸ் பண்ணி வீட்லேயே சேர்ந்து குக் பண்ணியும் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களின் முதல் முயற்சி. தவறுகள் இருக்கலாம், இருப்பினும் உங்கள் ஆதரவு எங்கள் சேனலுக்கு தேவை. எங்களின் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களோட சேனலில் முதல்ல பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 குழிக்கரண்டி எண்ணெய், 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, முழு உளுந்து, தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 6-7 பல்லு பூண்டு, 7 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ கல் சூடாயிடுச்சுங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அரைக்க போகிற சட்னின்றதுனால இதை நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கணும்னு இல்லை, ஸ்லைஸாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் பூண்டையும் போட்டுக்கலாம். ஆறு 7 பல்லு பூண்டு, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நான் உப்பு இப்போவே ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவசரமாக இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது சிம்பிளாகவும் செய்ய முடியும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஆயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருந்த 3 தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம்.
தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஸ்லோவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இப்போ போடுறேன். புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து ஆற வச்சிட்டிங்கன்னா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ இங்கே இருக்குங்க. இப்போ ஆயில் நல்லா தாளிக்கிறதுக்கு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உளுந்து உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு எல்லாம் தாளிச்சது இதை சட்னியில் ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு தேவையான ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தோசையோட இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க ஆண்டி, வாங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. சுவையான வெங்காய சட்னியை தோசையோட நம்ம ஆண்டி ஸ்பெஷல் கெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹோப் நீங்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கலாம். ஓகே, பாய்.